டாஸ்மாக் உயர் அதிகாரிகளின் வீடுகளில் மீண்டும் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. 1000 கோடி ஊழலை அமலாக்கத்துறை வெளிச்சத்திற்கு கொண்டுவர தீவிரம். இந்த விசாரணையில் டாஸ்மாக் நிர்வாகத்தின் இயக்குனர் விசாகனிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் திமுகவின் மேலிடத்திற்கு நெருக்கமான தொழிலதிபர் ரத்தீஸ் உடன் மதுபான டெண்டர் தொடர்பாக வாட்ஸ்அப் சாட்டிங் இருப்பதை கண்டறிந்தனர். அது தொடர்பாக ரத்தீஸ் வீட்டிற்கு சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களது சோதனையை மேற்கொண்டனர். மேலும் தொழிலதிபர் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் சோதனையை மேற்கொண்டது அமலாக்கத்துறை. இந்த டாஸ்மாக் ஊழலில் முக்கிய புள்ளிகள் சிக்குவார்களா என்ற கேள்வி மக்களிடத்தில் தற்போது உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நேற்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி 93.80% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 2.25% அதிகமாகும். இந்த தேர்வில் தமிழ் பாடத்தில் 8 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 346 மாணவர்களும், கணிதத்தில் 1996 மாணவர்களும், அறிவியலில் 10,838 மாணவர்களும், சமூக அறிவியலில் 10,256 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் வழக்கம் போல மாணவிகளே மாணவர்களை விட அதிகமாக தேர்ச்சி அடைந்துள்ளனர். சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் உச்சம் பெற்று முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு அளிக்கக்கூடிய நிதியை IMF நிறுத்த வேண்டும் என்று இந்திய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்கும் முடிவை IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நம் இராணுவத்தால் அளிக்கப்பட்ட பயங்கரவாத உட்கட்டமைப்புகளை மீண்டும் கட்டி எழுப்ப இந்த நிதி பயன்படுத்தப்படலாம். அந்நாட்டுக்கு அளிக்கப்படும் எந்த ஒரு நிதியும் பயங்கரவாதத்திற்காக மறைமுக ஆதரவுக்கு சமம் என்று கூறியுள்ளார். மேலும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்திய இராணுவத்திற்கு ரூபாய் 50,000 கோடி ஒதுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தால் 25,000 ஆசிரியர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் மம்தா பானர்ஜிக்கு பெரும் சிக்கலாக அமைந்துள்ளது. இந்த ஆசிரியர்களின் பணி நீக்கம் தன்னுடைய 15 ஆண்டு கால ஆட்சியை அசைத்து பார்த்து விடுமோ என்று மம்தா பானர்ஜி பெரும் கவலை கொண்டுள்ளார். தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய ஆளும் கட்சியான திமுக 200 தொகுதிகளில் தனித்து களமிறங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் கூட்டணி கட்சிகளுக்கு 34 இடங்களை மட்டும் ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன. இந்த முடிவால் கூட்டணி கட்சிகள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், தங்களுடைய கூட்டணி கணக்கை மாற்றி அமைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் மகிழ்ச்சியில் இருக்கின்றன. நேற்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்திற்கு 13 நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளனர். மீதமுள்ள 200க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் டாக்டர் அன்புமணி பக்கம் நிற்பதால் கட்சி அன்புமணியின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்றும், மேலும் சமூக வலைதளங்களில் ஐயா நீங்கள் உழைத்தது போதும் ஓய்வெடுங்கள், அன்புமணியிடம் கட்சியை ஒப்படைத்து விடுங்கள் என்ற கருத்துக்களை கட்சி தொண்டர்கள் பதிவிட்டு வருகின்றனர். போர் பதற்றம் காரணமாக நிறுத்தப்பட்ட IPL தொடர் 10 நாட்களுக்கு பின் இன்று மீண்டும் துவங்குகிறது. இன்று நடக்கும் இந்த லீக் போட்டியில் பெங்களூரு அணியும் கொல்கத்தா அணியும் மோதுகின்றன. பெங்களூரு அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி சமீபத்தில் டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்திருக்கும் நிலையில் இன்றைய போட்டியில் கோலியிடமிருந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். மேலும் பெங்களூரு அணி 16 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும், கொல்கத்தா அணி 11 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் இருக்கின்றன. இன்றைய போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெறும் பட்சத்தில் 18 புள்ளிகளுடன் முதலாவது இடத்திற்கு செல்லலாம்.